ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி 11 வரை உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார், குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை, இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி, செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட, நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட, இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட, உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா, அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கிரன். நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பேற்பட்ட சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் அவர் மாசாந்திர கிரகம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய பாதையில் 12 ராசிகளையும் சுற்றிட்டு வரத்துக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். குரு பகவான் ஒரு ராசிக்கு 1 வருஷம், 12 ராசியை முடிக்கிறதுக்கு 12 வருஷம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் 12 ராசியும் கடந்துட்டு வருவாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு 20லேருந்து 25 நாள் தான். அதாவது மாதாந்திர கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. இந்த சுக்கிரன் சூரியனுக்கு அருகில் இருக்கார். புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர். அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்ட்டான டைம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் அசுர குருன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த 2024 ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி பிப்ரவரியில் 2 பயிற்சிகள் இருக்குது. ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள், அதாவது பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 18 ஜனவரி 18 அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 11 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு, என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு, என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11 வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி. விரையாதிபதி ராசியில் இருக்கார். 7ஆம் வீட்டு அதிபதி ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜனவரி 18க்குள்ளார நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 18க்கு மேலே குடும்பத்தில் உறவுகள், எதிர்பாலின உறவுகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்பந்தப்பட்டவங்க, பாட்டு பாடுறவங்க, இப்படி எந்த விதமான பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. நான் உன் பேரில் கேஸ் போடுறேன், நான் உன்னோட சொத்தை ஜப்தி பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இனிமையான வார்த்தைகளை கொண்டு அவர்களை சமாதானப்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படும். இளைய தலைமுறையினர் தங்களுக்கு பிடித்தவர்களை தங்கள் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பொண்ணையோ பையனையோ வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவீங்க. இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில்
தசமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு வரைக்கும். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு தொழில் ரீதியாக தடுமாற்றம் இல்லாத வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி விற்கிற ஆளாக இருக்கீங்க, அதாவது மீடியா சம்பந்தப்பட்ட அல்லது கலைத்துறை, அதாவது கலை சார்ந்த பொருள் விற்கிறவராக இருக்கணும். அதாவது ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆர்ட் வரைஞ்சி கொடுக்குறவராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த பெயிண்ட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, இப்போ அதாவது ஆயில் கலர் இந்த மாதிரி பெயிண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி ப்ரஷ் மேனுஃபேக்சரர்ஸ், வரையக்கூடிய ப்ரஷ் மேனுஃபேக்சரர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க கூட இந்த மாதம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் இந்த மாதம், அதாவது ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளார உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது மட்டும் இல்லாமல் முயற்சி எடுத்தால் கடன் அடைக்கிறதுக்கு வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் பிப்ரவரி 5ஆம் தேதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, சூரியனோடு இணையிறதுனால உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரி ஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் புதன் நட்பு கிரகத்தோடு நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு தடுமாற்றங்கள் இல்லாத ஒரு நல்ல நாட்களாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் பூமி விஷயமா இல்லை சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கோ உங்களுக்கும் உங்கள் தங்கைக்கோ மன வேறுபாடு இருந்ததுன்னா அவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பயந்து அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பூமியை வாங்கலாமே தவிர இந்த மாதத்தில் பூமி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். பூமி விற்காட்டினா கூட வேறு விதத்தில் பணவரவு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விரையாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகள் அதிகரித்து அதனால் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளினால் குடும்பத்தினர் சந்தோஷமடைவார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட கடன் கேட்டுட்ருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள். இதன் மூலமாக உங்கள் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். ஆனால் பணத்தை கொடுத்துட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே குதிரை கொட்டி அடிச்சுக்கும். அச்சோ கொடுத்துட்டமே, அவன் திருப்பி கொடுப்பானா, ஏமாற்றிட மாட்டானே அப்படின்னு உங்கள் அம்மா கேட்பாங்க. ஏண்டா குழந்தை நீ கொடுத்துட்டியாடா, அவனுக்கு கொடுத்துருக்கே, ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவன் ஏமாற்றிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். என்னோடய நண்பன் ஏமாற்ற மாட்டாங்கிற நம்பிக்கை வேணும். அந்த மாதிரி ஒரு நண்பர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நண்பனைத்தான் நீங்கள் நண்பனாக வச்சுக்கணும். நண்பன்னா எப்போவும் உங்களை ஏமாற்றாமல் இருக்கிறது தான். எக்காரணத்திலும் உங்களுடைய சிக்கலை தன்னுடைய சிக்கலாக பாவிக்கிறவன் தான் நண்பன். நீங்களும் அப்படி இருக்கணும், அவனும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கணும். அப்பேற்பட்ட யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால பணப்பொழிவு ஏற்படுகின்ற மாதமாக விருச்சிக ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு செய்வது இந்த ஜனவரி 18லேருந்து பிப்ரவரி 11 வரைக்கும் குரு பகவானை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தன யோகம் தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் அதே சமயம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பழனி முருகனையோ இல்லை திருச்செந்தூர் முருகனையோ ராத்திரி 8:30 மணிக்கு வரக்கூடிய அந்த ஆறாங்கால பூஜை, அந்த சயன பூஜைன்னு சொல்லுவாள், அந்த சமயத்தில் போயிட்டு முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் நிம்மதிக்கு ஏற்ற மாதிரி பணப்பொழிவு ஏற்படும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமே. இந்த எபிசோடை பார்க்குறவங்க, இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும்
உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, எங்களோட ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை. எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.